கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஒரு வயதான ஞானி இறக்கும் தருவாயில் இருந்தார். கடைசி நாளும் வந்துவிட்டது. இன்று மாலைதான் இருக்க மாட்டேன் என்று உறுதிபட கூறிவிட்டார். ஆகையால் நண்பர்கள், சீடர்கள், அவரை விரும்பும் பலர் இருந்தனர். அவர்கள் எல்லாரும் வந்தனர். எங்கெங்கிருந்தோ வந்து சேர்ந்தனர். அவரது பழைய சீடர்களுள் ஒருவர் குரு இறக்கப் போவதை கேள்விப்பட்டவுடன் கடை தெருவுக்கு ஓடினார். குரு குடிசையில் இறக்கப் போகிறார், நீ ஏன் கடை தெருவுக்கு ஓடுகிறாய் என்று யாரோ கேட்டார்கள். அந்த சீடர், என் குருவுக்கு ஒரு குறிப்பிட்ட வகை கேக் மிகவும் பிடிக்கும், அதை வாங்கவே போகிறேன் என்றார். அந்த கேக் அப்போது கிடைப்பது மிக சிரமமாயிருந்தது. ஆனால் எப்படியோ அவர் சமாளித்து மாலைக்குள் கேக் வாங்கி எடுத்துக்கொண்டு ஓடி வந்தார். இங்கு எல்லாரும் கவலைப்பட்டு கொண்டு இருந்தனர். குரு யாருக்கோ காத்து கொண்டிருப்பது போல இருந்தது. அவர் கண்களை திறப்பார், சுற்றும் முற்றும் பார்ப்பார், கண்களை மூடிக்கொள்வார். இந்த சீடன் வந்தபோது அவர், சரி, நீ வந்துவிட்டாயா, கேக் எங்கே என்றார். சீடன் கேக்கை தந்தார். சீடருக்கு குரு கேக்கை கேட்டது குறித்து மிகவும் சந்தோஷம். குரு அந்த கேக்கை கையில் எடுத்து கொண்டார். ஆனால் அவர் கை நடுங்கவே இல்லை. யாரோ கேட்டார்கள், உங்களுக்கு ரொம்ப வயதாகிவிட்டது, இறக்கப் போகிறீர்கள், கடைசி மூச்சு விடப் போகிறீர்கள், ஆனால் உங்கள் கை நடுங்கவில்லையே. குரு பதில் அளித்தார், நான் நடுங்கியதே இல்லை, ஏனெனில் எனக்கு பயமில்லை. என் உடலுக்கு வயதாகிவிட்டது, ஆனால் நான் இன்னும் இளமையாகத்தான் இருக்கின்றேன். நான் இளமையாகவே இருப்பேன். இந்த உடல் போன பிறகும் சொல்லிக்கொண்டே கேக்கை கடித்து தின்னத் தொடங்கினார். யாரோ கேட்டார்கள், உங்கள் கடைசி அறிவுரை என்ன குருவே? நீங்கள் எங்களை விட்டு போகிறீர்கள், நாங்கள் எப்போதும் எதை நினைவில் வைத்திருக்க வேண்டும்? குருவோ, ஆகா, இந்த கேக் மிக நன்றாக உள்ளது என்று புன்னகையுடன் கூறிவிட்டு இறந்துவிட்டார். கேக் மிக நன்றாயிருக்கிறது, சாவு கூட முக்கியமில்லை. ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாம் தேவனோடு இருந்தால் நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.